இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் விருது வழங்கும் விழா சென்னை அடுத்த தாம்பரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புத்தாக்கம் மென்பொருள் தொழில் கண்காட்சி மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரி உள்ளரங்கத்தில் நடைபெற்றது. மென்பொருள் தொழில் புதியதாக தொடங்கி வெற்றி நடை போடும் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட மென்பொருள் நிறுவனங்கள் தாங்கள் தயாரித்த மென்பொருளை காட்சிப்படுத்தினர். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் இளம் தொழில் முனைவோராக உருவாகும் ஏராளம் கல்லூரி மாணவர்களும் இந்த கண்காட்சியை கண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுதீஷ், தற்போது இருக்கும் சூழ்நிலையில் மென்பொருள் தொழில் என்பது அவர் மீது வளர்ச்சி அடைந்து வருவதாகும். அதே நிலையில் உயிரை காக்கும் விவசாயம் தொழிலுக்கும் தற்போது சந்தையில் மதிப்பு கூடி வருவதாக தெரிவித்தார். மேலும் இளம் தொழில் முனைவோர்கள் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் என்றும் அவர் கூறினார். திறமை இருந்தும் நல்ல திட்டம் இருந்தும் முதலீடு என்ற ஒரு கட்டத்தில் முடங்கும் இளம் தொழில் முனைவோருக்கு பல தளங்களில் முதலீடுகள் வழங்கப்பட்டு வருவதாகும். இதுகுறித்து இளம் தொழில் முனைவோருக்கு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஒன் ஆஃப் த ஒருங்கிணைப்பாளர் இங்கே சாய்ராம் கல்வி குழுமம் சேர்ந்து நாங்கள் ஒன்னஸ் இன்ஃபோடெக் சொல்யூஷன்ஸ், பல்சர் லைன்ஸ், ஐடியான்னு சொல்லிட்டு 4 கம்பெனியாக எல்லாம் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறோம். இது என்ன அப்படின்னா 100+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆகி அவங்களோட பிஸ்னஸை பிராண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான கோவர்க்கிங் சப்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே இந்த ஈவெண்ட் மூலமாக நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வெற்றிகரமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2 to 5 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பிஸ்னஸ் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஸ்டார்ட் அப் டிஎன், ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த மாதிரி கவர்மெண்ட் மூலமாக இன்னும் இதை விடையும் பெரிய அளவில் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு உதவி செய்கிற மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து ஃபர்தராக பிளான் பண்ணுறோம். இதனால் எங்கள் ப்ரைவேட் செக்டார் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணும்போது நம்மளுடைய இலக்கான 1 ட்ரில்லியன் எக்கனாமி வந்துக்கிட்டு ஈஸியாக நம்மளால மேலே போக முடியுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இந்த ஈவெண்ட் ஆனது லெட்ஸ் ஃப்ளை டுகெதர் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் நாங்கள் இதை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நன்றி. அவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும், நல்ல திட்டமும் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஊற்றுகோலா இல்லாம இருக்கிறது வந்து பணம். முதலீடுன்ற விஷயத்துல நிறைய பேர் முடங்கி போறாங்க. தொழில் தொடங்கிறதுக்கு ஆசை இருக்கும், பணம் இருக்கும். ஆனா முதலீடுன்ற ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா அந்த முதலீடுல கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க அந்த முதலீடை தேடி செல்லக்கூடிய வகையில உங்களுடைய கருத்து. கண்டிப்பா. அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஐடியாஸ், அதாவது பிசினஸ் நல்ல ஒரு மக்களுக்கு தேவைப்படுற நல்ல ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் டெக் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. இன்வெஸ்டருக்கு வந்துட்டு பிரசன்டேஷன் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பிபிடி, இதெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்றோம். இதன் மூலமா நல்ல யூனிவர்சிட்டிஸ், காலேஜ் சேர்மேன்ஸ், அப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் டைப் வச்சு நாங்க அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தொழில்முனைவோர் ஒரு முதலீடு ஈர்க்கக்கூடிய வகையில அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும்? ஆக்சுவலா தகுதிகள்னு சொல்லும் போது எப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஐடியா, அதை பண்ணணுங்கிற ஒரு தைரியம் இருந்தாலே போதும். ரிஸ்க் எடுத்தா கண்டிப்பா சாதிக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில எந்த தொழிலானது ஸ்டார்ட் பண்ணா அடுத்த ஒரு 6 மாசத்துல உச்சத்தை எட்டணும், அதாவது கடின உழைப்பு இருக்குமே ஆனால் அடுத்த ஒரு 6 மாசத்துல உச்சத்தை எட்டணும். இப்போ சரியா சொல்ல போனா இப்போ கரண்டா டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே நல்ல பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அது மட்டும் இல்லாம புது அக்ரிகல்ச்சுரல் ஏரியால இன்னோவேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அரசாங்கம் இளம் தொழில் முனைவோருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. இருந்தாலும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையான திட்டங்கள்லாம் இருக்கலாம், அதை பார்வைக்கு இல்லாம இருக்கலாம். அப்படியான திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய உதவிகள் இருக்குமே ஆனால் அது என்னவா இருக்கும்? ஸோ அரசாங்கத்துக்கு உதவிகள் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் அப் தமிழா.tvங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் சில ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அப்ரோச் பண்றதுக்கான விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் என்ன பண்றோம், எங்கள் மூலமா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம். விவசாயம் சார்ந்த படிப்புகளை படித்த இளைஞர்கள் விவசாயத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் வரலாம், எந்த மாதிரி வழிகாட்டுதல் முடியும்? விவசாயம் எல்லாருக்கும் தெரியும், விவசாயம் இல்லாம நம்ம இல்லை ஆக்சுவலி. ஸோ என்னன்னா விவசாயத்துல இப்போ கரண்டா டெக்னாலஜிஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து விவசாயமும் டெக்னாலஜியும் இன்வால்வ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விளைச்சல்கள் நல்ல இன்க்ரீஸ் ஆகும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர்ல நல்ல தைரியமா நம்ம பண்ணலாம்.
இப்போ அயல்நாட்டை ஒப்பிடும்போது நம்ம நாட்டுல டெக்னாலஜி வைஸ் நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோம். தொழில் முனைவோர்கள் வந்து நாளுக்கு நாள் டெக்னாலஜில அதிகமா வளர்ந்துட்டே இருக்காங்க. ஒரு 6 மாசம் இல்லை ஒரு 6 வருஷம் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள் வந்து இப்போ புதுசாக நிறைய உருவாகி இது என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்மளோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி போய்கொண்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அனைவரும் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து சாதிக்கணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் வரதுனால நம்ம நினைக்கிற எக்கனாமி சீக்கிரமா அட்டைன் பண்ணும், இந்தியாவோட ஜிடிபி வளரும் கண்டிப்பா. சுதீஷ், நான் வந்து டைரக்டர் அண்ட் கோ ஃபவுண்டர் வல்சலைன்ஸ் டெக் பிரைவேட் லிமிடெட், ஒன்னஸோட ஒருங்கிணைப்பாளர், ஒன்னஸ் ஸ்டார்ட் அப் ஒருங்கிணைப்பாளர்.